நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சூறா குல் அல்லாஹு அஹத். நம்ம எல்லா தொழுகையிலையுமே அதிகமாக ஓதக்கூடிய ஒரு சூறா, அப்படி தானே? ஸோ இந்த சூறாவை பற்றின சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய வீடியோ உங்களை ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சூறா இஹ்லாஸை பொறுத்தவரை ரொம்ப சின்ன வசனங்கள் தான் அதில் இருக்கும், ஆனால் அதில் நிறைய அர்த்தங்கள் இருக்கும். ஸோ குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னா அல்லாஹ் ஒருவன் தான், அல்லாஹு ஸ்வமது அவன் எந்த தேவையுமே இல்லாதவன், லம் எலிது வலம் யூலது அவனுக்கு குழந்தைகளும் இல்லை, அவனும் பிறக்கப்படவும் இல்லை. ஸோ இது நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் பல அர்த்தங்கள் உள்ளக்க இருந்தாலும் அதையெல்லாம் தாட்டி இந்த சூறாவுடைய சிறப்பை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு முறை ரசுல்லா என்ன செய்கிறாங்க, ஒரு படையை ஒரு விஷயத்துக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த படைக்கு ஒரு தலைவரையும் நியமிக்கிறாங்க. ஸோ அந்த தலைவர் தான் என்ன செய்வார், இவங்களை வழிவகுப்பார். ஸோ அந்த விஷயத்தை முடிச்சுட்டு ரசுல்லா கிட்ட வர வரைக்கும் அவர் தான் தொழுக வைக்கணும், எல்லாமே அவரை கட்டுப்பட்டு தான் நடக்கணும். ஸோ இந்த மனிதர் என்ன செய்கிறாரு, ஒவ்வொரு முறையும் தொழுகையுடைய நேரங்கள் வருது, அந்த பயணத்தில் தொழுக வைக்கிறாரு. தொழுக வைக்கிறவர் என்ன செய்கிறாரு, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம், ஃபாத்திஹா சூரா ஓதுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தெரிஞ்ச சூறாவை ஓத ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இதா ஜா ஓதுறோன்னு வச்சுப்போமே, ஃபாத்திஹா சூரா ஓதுவார், இதா ஜா ஓதுவார், அடுத்து குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். இப்படியே ஒவ்வொரு வக்தில் தொழுக வைக்கும்போதும் ஃபாத்திஹா சூரா, தனக்கு தான் இஷ்டப்படுற ஒரு சூறா, அதோடு சேர்ந்து இந்த குல் ஹுவல்லாஹு அஹதையும் ஓதுறாரு. ஒரு சூறா ஓதிட்டு தானே நம்ம ருக்கு போயிடுவோம். ஸோ அவர் 2 சூறா எக்ஸ்ட்ராவாக, ஃபாத்திஹாக்கு அப்புறம் 2 சூறாவை எடுக்கிறாரு. அதில் கண்டிப்பாக 2வது சூறா குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதாமல் ருக்கு போவே மாட்டேங்கிறாரு. இது எல்லாத்தையுமே மற்ற சஹாபாக்களும் பார்த்துட்டே வர்றாங்க. அந்த பயணத்திலிருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் சஹாபாக்கள் எல்லாம் ரசுல்லா கிட்ட போய் சொல்கிறாங்க, யார் ரசுல்லா, நீங்கள் நியமித்த அந்த தலைவர் என்ன செஞ்சாருன்னா தொழுக வச்சார், ஒவ்வொரு வக்துலையும் ஃபாத்திஹா சூரா துணை சூறாக்கு அப்புறம் கண்டிப்பாக குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுறாரு. இவர் ஏன் அப்படி ஓதுனாருன்னு தெரியலை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. இதை கேட்ட ரசுல்லா இதை அவர்கிட்டையே போய் கேட்டுட்டு வாங்க, ஏன் ஓதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவர்கிட்டே கேட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த சஹாபாக்கள் அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, நீங்கள் இப்படி ஓதுனீங்க இல்லையா, அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சஹாபி சொல்லி காமிக்கிறாங்க, ஏன்னா அந்த சூறா பேரருளாளன் அல்லாஹுடைய பண்பை காமிக்குது, அது ஓதுறது எனக்கு ரொம்பவும் விருப்பமாக இருக்குது, அது ஓதும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக விருப்பமாக இருக்கிறேன், அதனால நான் ஓதுறேன் அப்படின்றத அந்த சஹாபி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த சஹாபாக்கள் ரசுல்லா கிட்ட சொல்லும்போது அவர் எப்படி அந்த சூறாவை ஓதும்போது விருப்பப்படுறேன் அதனால ஓதுறேன்னு சொல்கிறாரோ, அவரையும் அல்லாஹ் நேசிக்கிறான் அப்படின்றத போய் சொல்லுங்கன்னு சொல்லி விடுறாங்க. இன்னொரு முறை ரசுல்லா என்ன செய்கிறாங்க, சஹாபாக்கள்கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஒரு நைட்டில் குரானுடைய 1/3 ஓதி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஒரு நைட்லன்னா 30 பாகம் இருக்கக்கூடிய குரானை 10 ஜுசு, சரியா, 10 ஜுசுவை நீங்கள் ஓதி முடிக்க முடியுமாங்கிற மாதிரி அர்த்தத்தில் 1/3 நீங்கள் ஓதி முடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்டதும் சஹாபாக்கள் எல்லாம் சொல்கிறாங்க, எப்படி யா ரசுல்லா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி எங்களுக்கு முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க, நீங்கள் 1/3 ஓதுறதுக்கு சமமானது தான் இந்த குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த இஹ்லாஸுடைய சூறாவை நீங்கள் ஓதும்போது அது 1/3 உங்களுக்கு இருக்குது அப்படின்றதையும் ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அப்போது நம்ம இந்த சூறாவை ஓதும்போது அதோடைய பொருளையும் உணர்ந்து ஓத முயற்சி செய்வோம். அதே மாதிரி இந்த சூறா 1/3 நான் குல் ஹுவல்லாஹு அஹதுன்ற ஒரு சூறாவை நான் ஒரு முறை ஓதுனேன் அப்படின்னா 10 ஜுசு ஓதுனதுக்கான நன்மையை நான் பெற்ற முடியும். ஏன்னா ரசுல்லா சொல்கிறாங்க 1/3 அப்படின்னா அப்போ இந்த சூறா எவ்வளோ பெரிய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கணுன்றதையும் நினைவுல வைக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் பாருங்கள், ஒரு சஹாபி குல் சூறாவை ஓதுறாரு, எதை குல் ஹுவல்லாஹு அஹதுன்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இந்த சூறாவை ஓதுறாரு, திரும்பவும் அதே ஓதுறாரு, திரும்பவும் அதே ஓதிக்கிட்டே இருக்கார். இதை இன்னொரு சஹாபி காதில் வாங்கிட்டு இவர் ஏன் திரும்ப இதே சூறாவே ஓதுறாரு அப்படின்ற மாதிரி ரசுல்லா கிட்ட மறுநாள் காலையில் போய் சொல்கிறாங்க, யார் ரசுல்லா, இவர் ஓதுனது நான் காதில் வாங்கினேன், திரும்ப இதே சூறாவே ஓதிக்கிட்டு இருக்காரு, அவர் சொன்ன விதம் எப்படி இருந்துச்சுன்றத ஹதீஸ்லேயும் சொல்கிறாங்க. இந்த சூறாவை ஒரு குறைச்சி எடை விட்டால் எப்படி இருக்கும், குறைச்சி எடை போட்டுட்டோன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு
கனவுல அந்த மாதிரியான ஒரு பேச்சில் அந்த சஹாபி சொல்கிறாரு. இவர் திரும்ப திரும்ப இதே ஓதுறாரு, எவ்வளவோ சுறாக்கள் இருக்குது, ஆனால் இவர் திரும்ப திரும்ப இதே ஓதிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சஹாபி ரசுல்லா கிட்ட சொல்லும்போது ரசுல்லா பதில் சொல்கிறாங்க, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்குதோ அவன் மீது சத்தியமா, அல்லாஹின் மீது சத்தியத்தை தான் அப்படி ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. அவன் மீது ஆணையா இந்த சூரா குரானை 3 பங்காக வச்சா அதில் ஒரு பாகம் இந்த சூரா அப்படின்றதையும் ரசுல்லா சொல்லி காமிக்கிறாங்க. ஸோ இந்த சூறாவுடைய சிறப்பு இன்னும் அதிகமாக நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஒரு குறுகிய விஷயம் தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்னும் இது அல்லாமல் ரசுல்லா அந்த சூறாவை ரெகுலர் பேஸாகவே செய்வாங்க. எப்படியெல்லாம் அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் சுபுகுக்கு முன்னாடி ஓதக்கூடிய சூறாக்கள் இருக்குல்ல, சுபுகு வக்தில், சுபுகுக்கு முன்னாடி முன் சுன்னத்தில் குல் யாயுஹல் காஃபிரூனும் குல் ஹுவல்லாஹு அஹதும் இந்த 2 சூறாவும் தான் ரசுல்லா டெய்லியும் ஓதுவாங்க. அதே மாதிரி மகரிபுடைய பின் சுன்னத்துக்கும் ரசுல்லா ஓதுவாங்க. இதே மாதிரி நம்ம உம்ரா செய்யும் போது தவாஃப் முடிச்சுட்டு வந்து தொழுவோம்ல, அந்த நேரத்தில் கூட ரசுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க, குல் யாயுஹல் காஃபிரூனும் குல் ஹுவல்லாஹு அஹதும் ஓதுங்க. இது மாதிரி பல சிறப்புகள் இந்த சூறாக்கு இருக்குது அப்படின்றதையும் தெரிஞ்சுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த சூறாவை அதிகமாக ஓதி வெற்றி அடைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.